அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். தெய்வீக ஆற்றல் சேனலுக்கு அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய பதிவில் இந்த வருடத்தில் முதலாவதாக வரக்கூடிய தை அமாவாசை. தை அமாவாசை என்று வருகிறது. தை அமாவாசை என்று தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய நேரம், முன்னோர்களுக்கு படையல் செய்து வழிபாடு செய்யக்கூடிய நேரம். தை அமாவாசை அன்று நாம் செய்யக்கூடியது என்ன, செய்யக்கூடாதவை என்ன, நமக்கு அதனால் என்னென்னலாம் நன்மைகள் இருக்குது, அதன் பலன்கள் பற்றி முழுமையாக அந்த பதிவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ பதிவுக்குள்ளே போகலாம். அமாவாசை என்றாலே முன்னோர்களுக்கு தர்ப்பணம் திதி கொடுப்பதற்குரிய நாள். இது உத்தராயண காலத்தில் வரும் முதல் அமாவாசை. முன்னோர்களை வழிபட மிகவும் ஒரு முக்கியமான நாள் தான் இந்த தை அமாவாசை நாள். முன்னோர்களை நினைத்து அவர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கவும் பித்ரு தோஷங்கள் நீங்கவும் சிறப்பான நாளாக அன்றைய தினம் அமைந்துள்ளது. 100 வருடங்களுக்கு பிறகு இந்த மாதிரி ஒரு தை அமாவாசை வருகிறது என்று சொல்லப்படுது. இந்த நாளில் முன்னோர்களுக்கு சீராத்தம் மற்றும் தர்ப்பணம் செய்து அவர்களுக்கு படையலிட்டு வழிபட வேண்டும். குறிப்பாக கங்கை நதிக்கரையில் அமர்ந்து தர்ப்பணம் கொடுக்கலாம், அல்லது ஆறு, ஏரி, குளம் இந்த மாதிரி நீர் ஓடைகளில் அமர்ந்து தர்ப்பணம் கொடுத்தால் அவர்களுடைய ஆத்மா சாந்தி அடையும் என்று சொல்லப்படுது. வருடத்தில் மிக முக்கியமாக வரக்கூடிய அமாவாசைகளில் ஒன்று இந்த தை அமாவாசை. உத்திராயண காலத்தில் வரக்கூடிய முதல் அமாவாசை என்பதனால இந்த நாளில் அமாவாசை திதி கொடுப்பதை தவறவே கூடாது. இப்போது தை அமாவாசை எப்பொழுது வருது அப்படின்னு பார்க்கலாம். 2026ஆம் ஆண்டிற்கான தை அமாவாசை ஜனவரி 18ஆம் தேதி, தை மாதத்திற்கு 4ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று வருது தை அமாவாசை. அதாவது முதல் நாளே அமாவாசை தொடங்குகிறது. 17/1/2026 நள்ளிரவு நேரம் 1:26 தொடங்கிடுது. 18/1/2026 பின்னிரவு நேரம் 2:31 முடிவடைகிறது. அப்போ அமாவாசை முழுவதும் 18ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தான் இருக்குது. பொங்கல் முடிந்து அடுத்த நாளே தை அமாவாசை வருகிறது. அப்போது தர்ப்பணம் கொடுப்பதற்குரிய நேரம் அப்படின்னு பார்த்தோம்னா 18ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை முழுவதுமே அமாவாசை திதி இருக்கிறது. அப்போது தர்ப்பணம் கொடுப்பதற்குரிய நேரம் அன்றைய தினத்தில் சூரியன் உதயமான பிறகு 6:30 மணிக்கு மேலே ஒரு 8 மணிக்குள்ளே தர்ப்பணம் கொடுத்துடணும். தை அமாவாசை அன்று தர்ப்பணம் கொடுக்க முடியாதவர்கள் அவங்க வீட்டிலையே அந்த நேரத்தில் வலது கையில் கொஞ்சமாக எள் எடுத்துக்கிட்டு இடது கையால் தண்ணீரை ஊற்றி கீழே ஒரு தாம்பலம் வச்சுக்கணும். தண்ணீரை ஊற்றி இறந்து போன முன்னோர்களின் பெயர்கள், தாத்தா பாட்டி யாராக இருந்தாலும் அவங்க பேரை சொல்லி அவங்க மனசு அமைதி பெற்று அவங்க ஆன்மா சாந்தியடை வேண்டும் என்று மனதார வேண்டிக் கொண்டு அப்படியே அந்த எள்ளு தண்ணீரை எடுத்துக்கொண்டு கால்படாத இடத்துல கொட்டிடணும். யாரும் மிதிச்சிடக்கூடாது அந்த தண்ணீரை. அப்படி இல்லைன்னா வீட்டில் சிங்கில் ஊற்றிடுங்க. இது போல் செஞ்சாலே தர்ப்பணம் கொடுத்ததற்கு சமம். முன்னோர்களுக்கு முறையாக தர்ப்பணம் கொடுக்க முடியாவிட்டாலும் இப்படி எள்ளும் தண்ணீரும் இறைத்து அவர்களை திருப்தி அடைய செய்யணும். முன்னோர்களுக்கு காலையில் தர்ப்பணம் கொடுத்துட்டு வீட்டில் படையல் போட்டு வழிபட வேண்டிய நேரம் அப்படின்னு பார்த்தோம்னா காலையில் 10:30 இருந்து 12 மணிக்குள்ள முன்னோர்களுக்கு படையல் போட்டு நாம் வழிபட வேண்டும். முன்னோர்களை நினைத்து அவர்களுக்கு பிடித்தமான உணவுகளை அன்றைய தினத்தில் சமைக்கணும். மற்ற அமாவாசைகளில் செய்ய முடியலனாலும் இந்த மாதிரி முக்கியமான அமாவாசை தினங்களில் மகாலய அமாவாசை, தை அமாவாசை, புரட்டாசி அமாவாசை இந்த மாதிரி நாட்களில் அவங்களுக்கு பிடித்தமான உணவுகளை முடிந்த வரைக்கும் செய்து வாழை இலை போட்டு அந்த வாழை இலையில் படையலிட்டு அவங்களை நினைத்து மனசார வேண்டிக்கணும். எங்கள் வீட்டில் உள்ள பிரச்சனைகள் தீரணும், நாங்கள் தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்கள் அனைத்தும் நீங்கணும், கடன் நோய் அனைத்தும் விலகி 7 ஜென்ம பாவங்கள் நீங்கப்படணும், எங்களுக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் கிடைக்கணும், மேலும் மேலும் குடும்பம் வளர்ச்சி பெறணும் அப்படின்லாம் சொல்லி முன்னோர்கள்ட்ட வேண்டிக்கோங்க. முன்னோர்களின் ஆசீர்வாதம் நமக்கு ரொம்ப முக்கியம். முன்னோர்கள் ஆசீர்வாதம் இருந்தால் தான் அந்த குடும்பம் மேலும் மேலும் வளர்ச்சி பெறும். இது மாதிரி வேண்டிக்கிட்டு காகத்திற்கு கொஞ்சமாக சாதம் வைத்து எள் கலந்து அன்றைய தினத்தில் வைங்க. எள் கலந்து காகத்திற்கு சாதம் வைத்து உங்கள் விரதத்தை முடிச்சுக்கிட்டு அன்றைய தினத்தில் இதே போல் நீங்கள் முன்னோர்களுக்கு வழிபாடு செய்து வழிபட்டால் அனைத்து விதமான தோஷங்களும் நீங்கும், பாவங்கள் நீங்கும், கடன் நோய் எல்லா பிரச்சனையுமே தீர்ந்து உங்களுக்கு நல்லாசி கொடுப்பார்கள். வருடந்தோறும் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க முடியாதவர்கள், அதாவது முன்னோர்கள் இறந்த தேதி மறந்திருக்கலாம் அல்லது தெரியாமல் இருக்கலாம், அப்படிலாம் இருந்தால்
இந்த முக்கியமான அமாவாசை தினங்களில் தர்ப்பணம் கொடுக்கலாம். அதாவது ஆடி அமாவாசை, மகாலய அமாவாசை, தை அமாவாசை இந்த தினங்களில் திதி கொடுப்பது ரொம்பவும் உகந்தது. அதனால் தை அமாவாசை தினத்தில் விரதம் இருந்து அவங்களை வழிபட்டால் அவங்கள் ஆசி நமக்கு முழுமையாக கிடைக்கும். இதை எதற்காக சொல்கிறேன் அப்படின்னா, மகாலய அமாவாசை தினத்தில் நமக்கு ஆசி வழங்குவதற்காக பித்ருலோகத்திலே இருந்து பூமிக்கு வரும் முன்னோர்கள் தை அமாவாசை அன்று மீண்டும் பித்ருலோகத்திற்கு செல்வதாக சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த தை அமாவாசை நாளில் சூரிய பகவான் மகர ராசியில் சஞ்சரிப்பார். அப்போ சூரியன் பிதுர்காரகன் என்றும் சந்திரன் மாதுர்காரகன் என்றும் சொல்லப்படுது. அமாவாசை என்பது மாதுர்காரகனுக்கும் பிதுர்காரகனுக்கும் ஒன்றாக இருக்கும் காலம்தான். சூரியன் மகர ராசியில் பிரவேசிக்கும் மாதமான இந்த தை மாதத்தில் வரும் அமாவாசை தினம் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த அமாவாசையாக கருதப்படுது. இந்த தை அமாவாசை என்பது மாதுர்காரகனும் பிதுர்காரகனும் ஒன்றாக இருக்கும் காலம்தான் இந்த தை அமாவாசை என்று சொல்லப்படுது. அமாவாசை தோறும் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தால் அந்த குடும்பம் அமைதி பெற்று வளர்ச்சி பெறும் என்று சாஸ்திரத்தில் சொல்லப்படுது. தை அமாவாசை என்று செய்யக்கூடியது எறும்பு, காகம், பசு, ஈ இந்த மாதிரி ஜீவராசிகளுக்கு நம்ம உணவு கொடுக்கலாம். அல்லது ஏழை எளியோருக்கு அன்னதானம் கொடுக்கலாம். அன்னதானம் கொடுத்தால் மிகுந்த நன்மை நமக்கு கிடைக்கும். எறும்புக்கு பச்சரிசி மாவை உங்கள் வீட்டு வாசலில் தெளிச்சு விட்ருங்க. அது எறும்பு, ஈக்கள் எல்லாமே சாப்பிடும். அது நமக்கு கோடி புண்ணியம் கொடுக்கும். அன்றைய தினத்தில் பசுமாட்டிற்கு அகத்திக்கீரை, கோதுமை தவிடு, பச்சரிசியில் கொஞ்சமாக வெல்லம் கலந்து அன்றைய தினத்தில் பசுமாட்டிற்கு இந்த மாதிரி அன்னதானம் கொடுக்கலாம். இப்படி அன்னதானம் கொடுத்தாலே பித்ருக்கள் ஆசி நமக்கு கிடைக்கும். தை அமாவாசை என்று வேறு என்னெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, அன்னம் தானம் கொடுக்கலாம். கருப்பு உளுந்து, கருப்பு எள்ளு, வெல்லம், உப்பு இவைகள் அனைத்தையுமே அன்றைய தினத்தில் இந்த பொருட்களை எல்லாம் தானம் கொடுத்தால் மிகுந்த பலனை நமக்கு கொடுக்கும், புண்ணியம் கிடைக்கும் என்றெல்லாம் சொல்லப்படுது. முன்னோர்களை நினைத்து அவர்களை வழிபடுவதற்குரிய நாள். அடுத்து அமாவாசை தினத்தில் செய்யக்கூடாதவை அப்படின்னு பார்த்தோம்னா, அன்றைய தினத்தில் சுப நிகழ்ச்சிகள் எதுவும் செய்யக்கூடாது. சுப காரியங்கள் சம்பந்தமான எந்த முடிவையும் அமாவாசை தினத்தன்று எடுக்கக்கூடாது. முடி வெட்டக்கூடாது. நல்லெண்ணெய் தேய்த்து குளிப்பதை தவிர்த்திடணும். அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமையாக இருக்குது, எல்லாரும் ரெஸ்ட்டில் இருக்கோம் அப்படின்னு சொல்லி அன்றைய தினத்தில் போயிட்டு முடி வெட்டக்கூடாது ஆண்கள். முக்கியமாக அன்றைய தினத்தில் வாசலில் கோலம் போடக்கூடாது. அமாவாசை என்றாலே முன்னோர்களுக்கு உரிய நாள். அன்றைய தினத்தில் முன்னோர்களை நினைத்து தர்ப்பணம் கொடுப்பது, அன்னதானம் வழங்குவது, திதி கொடுப்பது அதற்காக உரிய நாள். குலதெய்வ கோயிலுக்கு சென்று வருவது, குலதெய்வ கோயிலுக்கு சென்று வந்தால் முன்னோர்கள் ஆசியும் கிடைக்கும், குலதெய்வத்தின் அருளும் நமக்கு கிடைக்கும். 2026ஆம் ஆண்டு தை அமாவாசை 18/1/2026 ஞாயிற்றுக்கிழமை வருகிறது. இந்த நாளை தவற விட்டுறாதீங்க. 100 வருடங்களுக்கு ஒரு முறை தான் இந்த மாதிரி அமாவாசை வரும். தை அமாவாசை என்று முன்னோர்களை வணங்கி அவர்கள் ஆசியை பரிபூர்ணமாக பெறுவோம். தை அமாவாசை பற்றி முழுமையாக இந்த பதிவில் பார்த்துட்டோம். இதே போல் நீங்களும் செஞ்சு முன்னோர்களின் ஆசியை பெறுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த பதிவுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.